ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா, ஒரு முறை இந்த ஸ்வீட் ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட் அல்வாங்க. முஸ்லீம் கல்யாண வீடுகளெல்லாம் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாங்க. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. சட்டுன்னு பண்ணிரலாம். ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக கூட நீங்க பண்ணி குடுக்கலாங்க. பிகினர் கூட இந்த ஸ்வீட் ரெசிபிய ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. பிரெட் அல்வாவுக்கு 8 பிரெட் துண்டுகளை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் நல்ல பசும்பால் காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. சர்க்கரை, முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை, நெய், மில்க் மேட். இந்த மில்க் மேட் ஆப்ஷனல் தாங்க. வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கூட இந்த ரெசிபி பண்ணலாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம வச்சுருக்க பிரெட்டு துண்டுகளை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிரெட்டு துண்டுகளை அப்படியே மெதுவாக திருப்பி விடுங்க. இந்த மாதிரி நல்லா செவந்து வரணுங்க. அடுப்பை வேகமாக வச்சிட்டிங்கன்னா அப்புறம் இந்த பிரெட்டு துண்டு ரொம்ப செவந்து போயிடும். அப்போ பிரெட் அல்வாவோட அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க் ஆகிடுங்க. அது அந்தளவுக்கு பார்க்க நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு. பிரெட்டு துண்டுகளை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணுங்க. இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த நெய் அப்படியே கொஞ்சம் நல்லா உருகட்டுங்க. நெய் நல்லா உருகி வந்துடுச்சு. இதில் நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பையும் அப்படியே நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. பாருங்கள் முந்திரி பருப்பு இந்த கலருக்கு நீங்கள் வறுத்து எடுக்கணும். இப்போ இதே பேனில் உலர்ந்த திராட்சையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. உலர்ந்த திராட்சையும் வறுபட்டு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இதே பேனில் நம்ம 1.5 கப் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த பிரெட் அல்வாவுக்கு என்னென்ன பொருள் தேவை, அதோட அளவு என்ன அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுக்குறேங்க. நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாங்க. இந்த பிரெட் அல்வாவுக்கு மொத்தமாக எனக்கு 1.5 கப் வந்து சுகர் தேவைப்பட்டுச்சுங்க. நல்ல ஸ்வீட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் தேவை அப்படிங்கிறவங்க 2 கப் வந்து நீங்கள் சுகர் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் அந்த சுகரோட ஏலக்காயும் நான் பொடி பண்ணி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ இன்னும் ஒயிட்டாக சேர்க்குறாங்களே அப்படின்னு தோணும். வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய சுகர் சிரப்பும் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு பாகுப்பதம்லாம் தேவையில்லைங்க. சும்மா அந்த பாகை அப்படி தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குங்க. இந்த ஸ்டேஜ் நமக்கு ஓகே. இப்போ இதில் பிரெட்டு துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போ மெதுவாக அந்த பிரெட்டு துண்டுகளை நல்லா அந்த சுகர் சிரப்பில் நல்லா கொஞ்சம் அமுத்தி வைங்க. இப்போ அப்படியே மெதுவாக இந்த பிரெட்டு துண்டுகளை அப்படியே திருப்பி விடுங்க. இந்த சுகர்லேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இது கொஞ்சம் ஊறணும். அப்போ தான் இந்த பிரெட்டு துண்டுகள் எல்லாம் அந்த சுகர் சிரப்பில் நல்லா ஊறி சாஃப்டாகி வருங்க. மெதுவாக அப்படியே எல்லா பிரெட்டுகளையும் இந்த சுகர் சிரப்பில் நல்லா டிப் பண்ணி விடுங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பிரெட் அல்வா பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பசங்க ஸ்கூல் விட்டு வர டயத்துலலாம் ஈவினிங்கில் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள் பிரெட்டு துண்டுகள் அந்த சுகர் சிரப்பை எல்லாத்தையுமே வந்து நல்லா அப்சர்வ் ஆக்கிடுச்சு. இதை அப்படியே நல்லா இந்த கரண்டியை வச்சு நல்லா குத்தி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துக்கலாங்க.
பசும்பாலில் பண்ணுங்கள். பாக்கெட் பாலில் தயவுசெய்து பண்ணாதீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. நல்லா பசும்பாலை கொஞ்சம் கூட தண்ணி கலக்காமல் நல்லா சுண்ட காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பாலில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் பிரெட் அல்வா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் இதில் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா மில்க் மேடு கொஞ்சம் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், அவ்வளோதாங்க. இப்போ இதை அப்படியே மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு பால் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பால் சேர்த்துக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. சில ப்ரெட் துண்டுகள் எதுவும் உங்களுக்கு நல்லா அது மசிஞ்சு வரலன்னா நல்லா இந்த மாதிரி அந்த கரண்டியெல்லாம் கொஞ்சம் குத்தி விட்டிங்கன்னா அது நல்லா அப்படியே மசிஞ்சு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் இடையில வந்து ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேங்க. அதை எடிட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய ப்ரெட் எல்லாமே நல்லா அந்த பாலில் நல்லா மேஷ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்வீட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாருங்கள், அந்த கரண்டியில் கொஞ்சம் கூட வந்து ஒட்டலைங்க. இதுதான் நம்மளுடைய ப்ரெட் அல்வாவுக்கு சரியான பதங்க. நீங்கள் இடையில நான் நெய்யெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க, 1 ஸ்பூனு. அதை எடிட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஃபைனலாக நம்மளுடைய ப்ரெட் அல்வா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, அதோடய கலர் வந்து கொஞ்சம் கூட நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாகலை, கரெக்டான ஒரு கலரில் இருக்குதுங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் திராட்சையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வீட்டில் டக்குன்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஸ்வீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் நம்ம வந்து இந்த ரெசிபியை பண்ணிடலாம். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த ப்ரெட் அல்வாவுக்கு நெய் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்தளவுக்கு கொஞ்சம் நெய் நம்ம சேர்க்குறோமோ அந்தளவுக்கு அந்த ப்ரெட் அல்வா வந்து நல்லா சாப்பிட அப்படியே நெய் மணத்தோடு இருக்கும். அல்வான்னு சொன்னாலே நெய் இல்லாமையாங்க. இடையில கொஞ்சம் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ப்ரெட் அல்வா எந்த அளவுக்கு இருக்குது, அப்படியே கரண்டியிலேருந்து அப்படியே வழுக்கிட்டு போகுது பாருங்கள். இதுதாங்க நம்மளோட ப்ரெட் அல்வாவோட கரெக்டான பக்குவம். நம்மளுடைய ப்ரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுடைய ஃபீட்பேக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ப்ரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.